உதகையில் நிலவும் உறைபனியால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உதகையில் இன்று உறைபனி தாக்கம் இருக்கும் என்று வானிலை மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் தலைக்குந்தா, அவலாஞ்சி, காந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவானது. இந்த பகுதிகளில் உறைபனியின் தாக்கமும் அதிகரித்து காணப்பட்டது. புல்வெளிகள், வாகனங்கள் போன்றவற்றில் வெள்ளைக்கம்பம் போர்த்தியது போல உறைபனி படர்ந்து குட்டி காஷ்மீர் போன்று காட்சியளித்தது. உறைபனியை உள்ளூர் மக்கள் கையில் எடுத்து விளையாடியதுடன் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். எனினும் கடுமையான குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா பனி இருக்குன்னு இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தா வரலாறு காண அளவுக்கு இன்னைக்கு 0 டிகிரியாக மாறிடுச்சு. சின்ன பார்க்க ஒரு காஷ்மீர் மாதிரி இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் இருந்து ஒரு காஷ்மீர் மாதிரி ஆயிடுச்சு. எங்களால் கூட தாங்க முடியல. வேலைக்கு போகிறதுலாம் ரொம்ப டஃபாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்மெல்லாம் பாருங்களேன், அப்படியே பனி. இந்த காஷ்மீர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பனி போடல. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டமாக இருக்குது. அப்படியே கையில் எடுத்தோம்னா அள்ளலாம், அந்த மாதிரி பனியாக இருக்குது. காலைல கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பசங்களாம் பார்த்தீங்கன்னா 5 மணிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட காணும், அந்த அளவுக்கு குளிராக இருக்குது. உதகையை போன்று கொடைக்கானலிலும் உறைபனி நிலவியதால் குளிரை சமாளிக்க முடியாமல் பொதுமக்கள் அவதிக்காளாகினர். இன்று காலை கொடைக்கானல் மலைப்பகுதியில் 7 டிகிரி செல்சியஸிற்கும் குறைவாக வெப்பநிலை பதிவானது. ஏரிச்சாலை, கீழ்பூமி, ஜிம்கானா புல்வெளி, பிரெயின் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் கடும் உறைபனி காணப்பட்டது. மேலும் புற்கள் மீது வெள்ளை முத்துக்கள் போல படர்ந்திருந்த பனி சூரிய ஒளி பட்டதும் ஆவியானது காண்பதற்கு ரம்மியமாக இருந்தது.